வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் டாப்ஸும் அதுக்கான கோட்டும் தான் பார்க்க போகிறோம். இது செம்மையாக இருக்கும். இது வந்து நெட்டடு கோட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் கோட் மாடல் தானே ஃபேஷனாக போடுறாங்க, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்கு டாப்ஸுக்கு 2 மீட்ரு, கோட்டுக்கு வந்து 1 மீட்ரு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 15 இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 15 இன்ச்சு போதும். அவங்க குட்டையாக தான் இருப்பாங்க. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு தான் 16 இன்ச்சு வேணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ளதை 2ஆக மடித்து முக்கோணமாக போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாடி உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணி, அதாவது வந்து நம்ம மடிப்பு பாகம் இருக்கும் இல்லையா, அது 2ஆக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி தனித்தனியாக மடித்து போட்டுக்கோங்க. முன்பக்கத்துக்கும் பேக் சைடுக்கும். நான் இது ஃபுல் பாயில் எடுத்திருக்கேன். சும்மா ஃபுல் பாயில் வந்து குட்டி குட்டி பிட்டு கிடைக்கும். அதாவது வந்து அரை மீட்டர் 60 பாயிண்ட் அந்த மாதிரியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 15 இன்ச்சு உயரம், அரை இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். சுற்றளவு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நல்லா வளைவாக போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைச்சி போட்டுக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டருக்கு வந்து 3 இன்ச்சு, ஆம்கோலுக்கு வந்து 6.5. அது ஆம்கோல் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம், நம்ம ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால. நெக்கு வந்து 5.5, அகலம் வந்து நான் சொன்னேன் இல்லையா 3 இன்ச்சு. அது சைடில் 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அகலம் வந்து அரை இன்ச்சு போதும். அரை இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு இந்த வளைச்சி கட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நான் வரைஞ்சிருக்க மாதிரியே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு புரியலன்னா தனித்தனியாக வேறு வீடியோலையும் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்கங்க. இப்போ ஆம்கோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குறைஞ்சி இப்போ கழுத்துக்காக அடையாளப்படுத்திட்டு இப்போ ரவுண்ட் நெக் கட் பண்ணிடலாம். பேக் சைடும் ரவுண்ட் நெக் தான், அதோடு சின்னதாக 4 இன்ச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு இருக்கிறத 2ஆக மடித்து முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். இந்த காட்டன் கிளாத்தில் சாயமே போகாது, கலரும் ஃபேட் ஆகாது, எத்தனை வருஷம் ஆனாலும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது சைடில். ஏன்னா வந்து லாஸ்ட் ஃபிட்டுன்றதுனால கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு சைடில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதை போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னா இதை கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு வந்து இழுத்து கொடுக்கும். அதனால் வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது உயரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு ரவுண்டாக அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டு வர வேண்டியதான். நான் 44 இன்ச்சு மொத்தம். அதில் வந்து நம்ம 15 இன்ச்சு போக மீதி உள்ள உயரத்தை அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்கர்ட்டோட உயரம் எந்த அளவோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மீதி உள்ள பீஸை நம்ம சைடில் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மடிப்பு பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் சரியாக வந்துடுச்சு. அடுத்து போய் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கோட்டு அடுத்து வரும் உங்களுக்கு, அதில் கட் பண்ணும்போது சொல்லித்தரேன். இப்போ வந்து அந்த சைடில் முதல் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது கரையை வச்சு நான் மேலே அப்படியே தைக்கிறேன். மேலே அப்படியே கரையை வச்சு ஒரே தையலாக போடுறேன். நான் அடிப்பக்கம் மடித்து இன்னொரு தையல், அந்த பிசுறு தெரியாமல் மடித்து இன்னொரு தையல் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படியே இந்த பிசுறு தெரியாமல் உள்பக்கம் மடித்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து 2 தையல் வரும்போது உங்களுக்கு பிரியாது, நல்லாயிருக்கும். நல்லா பொறுமையாக
மடித்து தைங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம அதை சரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக தான் சொல்லித்தரேன். இதில் வந்து உங்களுக்கு புரியலேன்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரேன். கற்றுக்கங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி தைச்சி போடுங்க, இல்லை நீங்களே கூட தைச்சி போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. கடையில் போய் நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குறதுக்கு மெட்டீரியல் நம்ம வந்து ரேட்டும் கம்மியாக தான் கிடைக்கிது. வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து பேக் சைடு வந்து அடித்து திருப்பிக்கலாம். பேக் சைடு வந்து திருப்பி விட்ருங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. பேக் சைடு வந்து 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து இன்னொரு பக்கம் முன்னாடி பக்கத்துக்கு தைச்சிடலாம். அப்படியே போட்டு தைச்சி திருப்பிடலாம். இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்பயுமே பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மாற்றி கீத்தி தைச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எப்பயுமே நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தைங்க. இதை அடித்து திருப்பிட்டு சாண்டல் கலரில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்புங்க. நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. இப்போ அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. அடிப்பக்கம் கையை கொடுத்து இழுத்து விட்டுட்டு தைங்க. இந்த கிளாத்தும் தள்ளி போயிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அப்படி போச்சுன்னா அந்த கழுத்தோட அளவு வந்து கரெக்டான முறையில் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நான் சாண்டல் கலர் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இதே கலரு தான் நமக்கு கோட்டு. கான்ட்ராஸ்டாக செமையாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அடிப்பக்கம் பைப்பிங் கொடுத்து எப்பயும் போல் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி தள்ளி கொடுங்க. கொஞ்சம் 1/4 இன்ச்சில் பாதி தள்ளி கொடுத்திங்கன்னா தான் அது பிசிறு வெளியில் தெரியாது, ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே உருட்டி பைப்பிங் வச்சிடலாம். அவ்வளோதான், அப்படியே உருட்டி கொடுத்துருங்க. நல்லா பொறுமையாக உருட்டி கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கீழேயும் பைப்பிங் கொடுத்துடலாம். கீழ் பக்கத்துக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். இதை வந்து நம்ம அப்படியே ஸ்கட்டில் வச்சு பைப்பிங்கை மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சு தைச்சிடலாம். பொறுமையாக உருட்டிட்டு வாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இது நம்ம தைக்கிறது வந்து நார்மல் சுடிதாரோட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கை இல்லாமல் தைக்கிறது ஈஸியாக தான் இருக்குது. இப்போ அப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். கழுத்துக்கு போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். சில வீடியோ வந்து வியூஸே போகல, ரொம்ப அழகாக ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டதுமே மக்களுக்கு தெரியல. அதனால சில நேரம் வந்து அதை மறுபடியும் எடிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா பார்க்க வேணாம். பார்க்காதவங்க பார்த்துட்டு போட்டுமே. ஏன்னா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமே யாருக்குமே தெரியாமல். அதுக்காக தான் சில நேரம் வந்து போட்டதை மறுபடியும் போகிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா போட்டதையும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கெலாம் 1 நாள் 2 நாள் கஷ்டப்பட்டு ரொம்ப தைச்சி எடுத்த வீடியோ. வெறும் 1000 2000 போனால்
மக்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது இல்லையா? அதுக்காக தான் வந்து மறுபடியும் ரீட் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா நூலெலாம் கட் பண்ணி விட்டு ஆம்கோல் பைப்பிங் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா ஸ்கர்ட்டுக்கு லைனிங் வச்சுட்டேன் நான். லைனிங் வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு இல்லைன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சென்டரில் நான் அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அதுக்கு நேராக வச்சு அப்படியே கரெக்டாக வச்சுட்டு வந்து அப்படியே தையல் போட்டுற வேண்டியதான். 2 தையல் போட்டுட்டு சைடு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டுருங்க. ஒரு தையல் பைப்பிங் மேலே போட்டு அதுக்கு மேலே அமுக்கு தையல் போட்டுடலாம். அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம கீழே வந்து சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து நம்ம கோட்டோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கிளாத்து நெட்டடு அதில் தான் கட் பண்ணிக்க கஷ்டம்தான். அந்த இது மடித்து நம்ம தைக்கிறது நெட்டு கிளாத்தில் வர்றது கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம், வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். நல்லா தான் வந்துச்சு. சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு நல்லா தான் வந்துச்சு. ஏன்னா வந்து அதே மாதிரி கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அதனால் கீழே ஒரு லைன் பார்டர் எப்போ நீங்கள் எந்த கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் மேலே கொடுத்து பைப்பிங் வைக்கிறீங்களோ அதே இதில் வந்துட்டு கீழேயும் சின்னதாக இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நம்ம பேண்ட்டு போட்டாலும் மேட்சாக தெரியும். இது அப்படியே ரவுண்டாக நம்ம தைச்சிடலாம். தைச்சாச்சு. இன்னொரு கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த கலர் சாண்டல் கலர் போடணுன்னா சாண்டல் கலர் மாற்றிக்கோங்க. எந்த கலர் மாற்றுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம மாற்றியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. சைடு மட்டும் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டருக்கெலாம் அமுக்கு தையல் போட்டுருங்க. மடக்கி அமுக்கு தையல் போட்டுருங்க. அதுக்கு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பைப்பிங் வைக்கணும். கீழே போட்டிருக்கிறது லைனிங், மேலே போட்டிருக்கிறது ஃபுல் வாயில். ஏன்னா கொஞ்சம் ஃபுல் வாயிலுமே தண்ணியில் அலசி போட்டு தான் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அதுவுமே பயங்கரமாக சுருங்குது. ஃபுல் வாயில் சுருங்கலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து தண்ணியில் போடாமல் தைச்சோம். தைக்கிறதுக்கும் அந்த கிளாத்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. தொங்குது அப்படியே. அதனால் வந்து தண்ணியில் போட்டு தான் தைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து 3 தையல் போட்டுருங்க. இப்படி அடுத்தடுத்து போட்டால் தான் பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று, அவ்வளோதான். அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே கலரில் பட்டன் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கு. அலுமினிய பட்டன் தான் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம போட்டு பார்த்துடலாம். கோட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அதோட ட்ரெஸ்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோட்டு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இது வந்து பூனம் சார்ஜர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த கிளாத் இது வந்து சுருங்கவே சுருங்காது. இது லைனிங்க்கு வந்து நிறைய எடுக்கலாம். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. உயரம் வந்து 16 இன்ச்சு, இடுப்பு வரைக்கும் தான் வரும். சுற்றளவு 10 இன்ச்சு. இப்படி வந்து அகலம் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். 10 இன்ச்சுனா வந்து இது ஃபுல் அகலம் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஒரே இதிலே. இப்போ அதே கழுத்தை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து 2 கழுத்தும் ஒரே மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக அதே கழுத்தை வச்சு நம்ம முன்னாடி என்ன அளவு கழுத்து கட் பண்ணுமோ ஸ்கர்ட்டுக்கு அதே கழுத்து அளவு வச்சு வரைஞ்சிக்கலாம். ஆம்கோலும் அதே அளவு தான். 6 இன்ச் வச்சுருக்கேன்னா அந்த 6 இன்ச் வச்சு வரைஞ்சிட்டு இப்படி வந்து ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட் கலர்னால உங்களுக்கு சரியாக தெரியலேன்னு நினைக்கிற வீடியோ. சேம் நம்ம அதுக்கு கட் பண்ண மாதிரியே தான், வேறு எந்த கரெக்ஷனும் இல்லை இதில். அந்த இதுக்கு நம்ம கட் பண்ணோம்ல அதே மாதிரி தான்.
இது பேக் சைடு மட்டும் கழுத்து கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு. அவ்வளோதான். இந்த கோட்டில் கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து தனியாக கூட நான் கோட் கட் பண்ணுறது போட்டிருக்கேன், அதை கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் கலராக இருக்கனால தெரியல சரியா. முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அதே தான் நம்ம மேலே வந்து கட் பண்ணல ஸ்கர்ட்டுக்கு, அதே தான். இது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, வேறு ஒன்றும் கிடையாது. கீழே வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நான் அடுத்து கை கட் பண்ணலாம். இருக்கிற கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் கிளாத்தை. கையோட உயரம் வந்து 16 இன்ச்சு. அந்த நம்ம டாப்ஸு மேலே கோட்டோட உயரம் என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு வச்சுக்கோங்க. இது மொட்டைக்கு கீழே வரும், ஏன்னா அதே அளவு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கைக்கு நல்லா வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இப்போ வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து போய் தைக்கலாம். இதுவுமே தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். முன்னாடி கை கட் பண்ணியாச்சு. நம்ம இதுவும் கட் பண்ணியாச்சு. இப்போ போய் தைக்க போகலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு போட்டு தையல் போட்டு திருப்பிடலாம். பேக் சைடு வந்து நான் கழுத்து வந்து 1.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து அதனால அகலப்படுத்தியிருக்கேன். நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன் ஷோல்ட்ரு. முன்னாடி கழுத்து மட்டும் அதே அளவு வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்கோல் வந்து 7 இன்ச் வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு அகலப்படுத்தினீங்கன்னா ஆம்கோல் வந்து 7 இன்ச் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம டைட்டாக ஆயிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து நல்லா கரெக்டாக இழுத்து விட்டு அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ சுற்றிலும் லைனிங் வச்சாச்சு. முன்னாடி நம்ம தைக்கலாம். முன்னாடி வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக அடித்து திருப்பிடலாம். எப்பயும் போல் அந்த ஓரத்துலேயே அடிச்சுட்டு அப்படியே கழுத்து முதற்கொண்டு அப்படியே திருப்பி நம்ம தையல் போட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்க போகிறோம். ஸ்கர்ட்டோட கிளாத்து பைப்பிங் கொடுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நூலை உருவி விட்டுட்டு நல்லா அந்த ஊசி வச்சு வெளியில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. கரெக்டாக தைச்சிட்டு வாங்க. இது ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க. நம்ம பைப்பிங் கொடுத்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்கோல் பைப்பிங் கொடுத்து அப்படியே கை ஜாயின் பண்ணுறது தான். இதில் வேறு வேலை அதிகமே எதுவுமே இல்லை. அதனால் வந்து ஈஸியாக தைக்கலாம். இது ரோப்பு கொடுத்து நம்ம பட்டன் வைக்க போகிறோம். அவ்வளோதான். அடுத்து வந்து பைப்பிங் வைக்கலாம். அதில் வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் 1.25 இன்ச்சு. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் கிளாத்து, கஷ்டம்தான். இது வந்து கீழே பேக் சைடு வந்து கீழே பைப்பிங் கொடுக்குறேன். அப்படியே மேலே திருப்பி 1/4 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி அப்படியே கொடுத்துரு. கீழேங்க பின்னாடி பக்கம்
இந்த குழந்தைங்க ஃப்ராகுக்கெலாம் நம்ம தைப்போம்ல, அடியில் கொடுத்து மேலே திருப்பி அப்படியே 4 இன்ச்சுக்கு பட்டையை தைப்போம்ல, அது மாதிரி இன்னொரு தையல் கொடுத்துடலாம். கீழே பார்டர் இது, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம முன்னாடியெல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் கிளாத்து விட்டுருங்க. நம்ம அது மறையணும் இல்லையா அந்த பிசுறு, அதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம உருட்டி தைச்சிடலாம். கீழே கொஞ்சம் மடக்கி தைக்க விட்ருங்க. அந்த சைடில் வந்து கொஞ்சம் நீங்கள் விட்டுறணும், அப்போ தான் அந்த பிசுறு உள்ளே போகும். நீங்கள் இப்போ மடக்கி பைப்பிங் வைக்கும் போது உள்ளே போகும். கண்டிப்பாக பார்க்குறதோட நிப்பாட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா தைச்சி கொடுத்தாங்க, ஐயோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணால் கூட பசங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் நம்ம கையால் தைச்சி போட்டு போடுற சந்தோஷமே அவங்களுக்கு வேறு லெவல் சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் அதை பார்க்க வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குடா, அடுத்து இன்னும் ஏதாவது வித்தியாசமாக நம்ம தைச்சி போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம மனசு அதுவாக போக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதோட நிப்பாட்டாதீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கஷ்டப்பட்டு பொறுமையாக எத்தனை வீடியோ போட்டாவது எப்படியாச்சும் மக்களுக்கு போய் சேரணும். என்னோடய சேனல் வந்து அதிகம் யாருக்கும் தெரியலங்க. ஏன்னா இப்போ தானே 1 வருஷம் தானே ஆகுது. அப்போ தெரியணுன்னா நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும். அதனால் போட்டது ரீட் பண்ணி போடுறேன்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நேற்றுக்கு. நான் என்ன பண்ணேன், அந்த ப்ளவுஸ் தைக்க வந்து 2 நாள் ஆச்சு. அப்போ அந்த 2 நாளில் 2000 பேர் தான் பார்த்துருக்காங்க. அப்போ மக்களுக்கு எப்படி தெரியும்? சரி, மற்றபடி புதுசாக அதவே கையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டோன்னா வந்து ஒரே வேலையாக போயிடும். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸானவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் ரீட் பண்ணி போட்டிருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. எப்படியாச்சும் எல்லாத்துக்கும் போய் சேரணும் என்னோடய வீடியோ, எல்லோரும் கற்றுக்கணும், அந்த ஒரே எண்ணம் தான் எனக்கு. அது மறுபடியும் போடுறோம் போடலை அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எப்படியாவது வந்து எல்லோரும் கற்றுக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். இந்த ஈஸியான முறையில் நம்ம சொல்லித்தரது அப்படின்னு நினச்சி சொல்லித்தரேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ அமுக்கல் பைப்பிங் கொடுத்துடலாம். ஷோல்டரில் ஜாயின் பண்ணிட்டா அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. பொறுமையாகவே தைங்க, அவசரப்படாதீங்க. இப்போ வந்து உருட்டி அடிச்சிடலாம். நல்லா பிசிறு தெரியாமல் உள்ளே கொடுத்து தைச்சிடலாம். இப்போ வந்து கை வந்து நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துருக்க மாதிரி தான் கைக்கும் கீழே கொடுத்துருக்கேன். கை வந்து 2 பக்கமும் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு நம்ம எப்படி இது முன்னாடி பக்கம் ஸ்கர்ட்டுக்கு ஜாயின் பண்ண மார்க் பண்ணோமோ அதே மாதிரி 4 இன்ச்சுக்கு கைக்கு மார்க் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பைப்பிங் வச்சு தைச்சிட்டு வாங்க. நம்ம ரெடிமேடில் வாங்குகிற சுடிதார் இந்த மாதிரிலாம் தைப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். இப்போ தைச்சிடலாம். தைச்சிட்டு 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஈஸியாக ஓரத்துலேருந்து தையல் போடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்தடுத்து 2 தையல், அவ்வளோதான். நல்ல லூஸாக வேணும்னா 2 தையல் போதும். இப்போ அந்த கீழே கொஞ்சம் ஓப்பன் விட்டுருங்க. அந்த பிசிறு வந்து நமக்கு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். அதனால் குட்டியாக ஒரு ஓப்பன், அவ்வளோதான். அந்த கீழே கொஞ்சம் ஓப்பனுக்கு மேலே ஏற்றி அப்படியே சுற்றிலும் தைச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குது. எல்லாமே முடிஞ்சு. அந்த லைனிங் கொடுத்துருக்க நூல் எல்லாத்தையும் உருவி விட்ருங்க. சும்மா ஒரு ரோப் மட்டும் ரெடி பண்ணி மேலே 2 வச்சு 2 பட்டன் மட்டும் வச்சு விட்றலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ட்ரெஸ்ஸோடு பார்க்குறப்ப இன்னும் செம்மையாக இருக்குது.
இந்த ரோப்பு மட்டும் 2 ரெடி பண்ணிட்டு 2 பட்டன் மட்டும் அந்த ஸ்கர்ட்டு கலருக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தைங்க. உங்கள் பசங்களுக்கு தைச்சி கொடுத்து அசத்துங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.